ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லா லொக்கேஷனில் இருந்துமே நான் உங்களுக்காக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஓப்பனிங் கிடையாது, இது இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேட்டா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து ஒரு 4 இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 0 to 6 month இன்டர்ன்ஷிப் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மந்த் ஆஃப் பேசிக்காக SEO, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் தென் நீங்கள் ட்ரைனும் ஆகிக்கலாம். ஐடி ஃபீல்ட் சேல்ஸ் இன்டர்ன், இதுக்கும் உங்களுக்கு 0 to 6 month எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கம்யூனிகேஷன், ரிப்போர்ட் ஜெனரேஷன், CRM டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து லேர்ன் பண்ண சொல்லிக் கொடுப்பாங்க. ஃப்ராப்பி டெவலப்பர் இன்டர்ன், இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான், ஃப்ராப்பி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அண்ட் தென் ரெக்ரூட்டர் இன்டர்ன்ஷிப், இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், ஃபெமிலியர் வித் ரெக்ரூட்மெண்ட் சைக்கிள் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு டீச் அவுட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லாவே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஓப்பனிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோனைன் அப்படின்ற கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ட்ரைனி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ட்ரைனி QA இன்ஜினியருக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் BE, BTech, IT, CSE, EEE, CE, MCA கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா அப்ளை பண்ணிக்கலாம். 24-25 கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் இருக்கும், கம்படேட்டிவ் சேலரிஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுத்துருக்க வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு அவங்களே இன்வைட் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சின்ஃபியூஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் இன்ஜினியருக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் இவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னையில் தான் இந்த கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு. டேட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10th and 11th வந்து இந்த இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. 9 AM ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் வந்து BTech அண்ட் BE கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எனி ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 23-24 கிராஜுவேட் பர்சனை எடுத்துகிட்டு இருக்காங்க. மினிமம் 60% UG PGயில் அப்ளிகபிளாக இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 65% வந்து பார்த்தீங்கன்னா SSLC HSCயில் வந்து இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷராக இருந்தால் ஆர்எல்ஸ் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நோ கேப்ஸ் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. குயிக் ஜாயினராக இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 day ஆஃப் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வீக்குக்கு. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் கொடுத்துருக்க வென்யூக்கு போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கோங்க. கீ ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்வால், DNS, அதுக்கப்புறம் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங், VPNலாம் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து கீழே எப்போவுமே அவங்க இந்த கம்பெனி பொறுத்தவரையும் நீங்கள் ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதையும் நோட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ டைரக்ட் வாக்கிங் டே அட்டென்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓப்பனிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாரத் அப்படின்ற கம்பெனியிலேருந்து ஏரோஸ்பேஸ் மெட்டாலிசிஸ் அப்படின்ற ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஹொசூரில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஆல்ரெடி டிப்ளமோ ரிலேட்டடாக இந்த ஏரோஸ்பேஸ் மெட்டாலிசிஸ் இந்த டிப்ளமோ படிச்சிருந்தீங்க, அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 5 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன மிஷின் ஷாப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வாக்கின் டே வந்து பார்த்தீங்கன்னா 13th July 2025 சண்டே வந்து நடக்க போது ஹொசூரில் TGI கிராண்ட் ஃபோர்டினா அப்படின்ற இடத்துல 9 AM ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் போய் டைரெக்டாகவே நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. 2 copies ஆஃப் ரெஸ்யூம் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது கொரீஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கொரீஸ் என்னன்றதை நீங்கள் கேட்கலாம். அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாமல் அட்டென்ட் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் ஓப்பனிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மித்ரா சாஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஃப்ரெஷருக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எங்கே லொக்கேட் ஆகிருக்க கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை தான்.
உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் பிஇ பிடெக் ஐடிசிஎஸ்சி இசி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், அதர்வைஸ் வந்து எம்சிஏ எம்எஸ்சி ஐடிசிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். 22-24 பாஸ்ட் அவுட் இருக்க பர்சன்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். 60% அபோவ் இருக்கணும் 10th and 12th யூஜி அண்ட் பிஜியில். நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஃப்ரெஷர் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாமல் அட்டன் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் ஓப்பனிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செகுலா அப்படின்ற கம்பெனியிலேருந்து நிறைய ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்றது 1 by 1 பார்க்கலாமா? இந்த செகுலா டெக்னாலஜிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ட்ரெயின் இன்ஜினியர், கேட் ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஏடிஐஏ ஆட்டோமேஷன், பிஎல்எம், அப்புறம் பிஎல்எம் வந்து வெஹிக்கல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு 2 to 4 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 4 to 6 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் டைம் டிசைன்ஸ், ட்ரிம்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு 2 to 7 years ஆர்எல்ஸ் வந்து 8 to 10 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாக் இன்டர்வியூ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 7th to 11th ஜூலை வரையுமே இந்த வாக் இன்டர்வியூ போயிட்டுருக்கும். சென்னை தான். லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூரில் இந்த கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு. மேலே வந்து லொக்கேஷன்ஸ் இருக்குது. இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாகவே வாக்கின் ஆப்பர்ச்சுனிட்டியாக போய் அட்டன் பண்ணிக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மேலே கொடுத்துருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூமையும் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங்ஸ் என்னன்றதை பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஓப்பனிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்னோ டேலண்ட் அப்படின்ற கம்பெனிலேருந்து குவாலிட்டி கண்ட்ரோலுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிஇ சிவில் ஆர் டிப்ளமோ சிவில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்னை லொக்கேஷன் தான். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்கள். அதர்வைஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிவிட்டு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே வேலை சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை பை மக்களே.